சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். அதாவது 27/10/2025 6/12/2025 வரை செவ்வாய் பகவான் விருச்சிக மனையில் உச்ச பலம் பெறுகிறார். அப்போ இந்த உச்ச பலம் பெறுகின்ற செவ்வாயால் என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? 6/12/2025 வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால என்ன பலன், என்ன மாற்றங்கள், என்ன யோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா 2க்குரியவன், தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய். அப்போ மீனத்துக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஸ்ட்ராங்கா வலிமையா உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாக்கியம் கொடுக்கணுமோ இல்லையா? அப்போ செவ்வாய் என்கின்ற கிரகம், பாக்யாதிபதி என்கின்ற கிரகம் வலிமையா இருக்கு. அப்போ எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பாக்கியம் கிடைக்கும். ஒரு பாக்கியம், நல்ல பாக்கியம். நிறைய மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆதங்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இது சக்சஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம். சார் எப்படி சார் சொல்றீங்க, ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருதான் குழந்தை காரக கிரகம். அந்த குரு பகவான் இப்போ அதிசாரமாக கடகத்துல உட்கார்ந்துருக்கார். உச்ச பலத்தோட ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கார். அந்த உச்ச பலத்தோட 5ஆம் இடத்துல குழந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், பாக்யஸ்தான அதிபதியை பார்க்கிறார். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அல்லவா? அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. அப்ப குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனை பிரார்த்தனை வைத்துக்கொண்டு, எத்தனை அதாவது இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் என்னென்னலாம் வழிபட்டு கொண்டு இருந்தீர்களோ அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு இது ஒரு நல்ல காலம். குழந்தை பாக்கியம் கிடைத்து அதனால மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக இந்த மீனத்துக்கு அமையப்பெறும். அதே சமயத்தில் அந்த இடத்துல 7ஆம் அதிபதியாகிய புதன் பகவானும் அங்கு உட்கார்ந்திருக்கார். அப்ப புதனோட சேர்ந்திருக்கு. 7க்குரியவன் 9க்குரியவன் இணைந்து இருக்கிறது. அப்ப கணவனாலேயோ அல்லது மனைவியினாலேயோ ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. அப்ப ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். கணவன் அல்லது மனைவிக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். அந்த சேஞ்சஸை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். ஏற்கனவே ஒரு அழுத்தம், பிரஷர், டென்ஷனோடு இருக்கிறீங்க இந்த மீனராசி என்பர்கள். ஏன் அப்படின்னா ஜென்ம சனி ஓடிட்டு இருக்கு. மனம் நன்றாக இல்லை, மன குழப்பத்தில் இருக்கிறீர்கள். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, வேலையில் இருந்தால் ஒரு அழுத்தமாக இருக்கு, ப்ரெஷராக இருக்குது, பேசாமல் வேலை மாறிடலாமா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இல்லை குடும்ப சார்ந்த விஷயங்கள், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு வகையில் மனதில் அலைச்சல் திருச்சலோடு இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு இப்போ அந்த 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட அந்த கடகமனையில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது ஒரு ஆறுதலான விஷயம், ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பொருளாதாரத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் உங்கள் பொருளாதாரம் நிவர்த்தி அடைய போகிறது. அதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு சேஞ்சஸ் நடக்கணும். ஏன்னா 10ஆம் அதிபதி உச்ச பலம் அல்லவா? 10ங்கிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. உச்ச பலத்தோடு இந்த மாதம் இருக்குது. அப்போ கடந்த சில மாதங்களாகவே ஒரு செட்டில் ஆகலை, ஒரு வேலையில் நிலைத்தன்மை இல்லை, வேலையில் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கிறவங்க இப்போ எப்படியோ ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். அந்த சேஞ்சஸை கெட்டியாக பிடித்து கொள்வது இந்த மீனத்துக்கு நல்லதுன்னு சொல்ல வர. பொருளாதாரம் நல்லா இருக்க போது, குடும்பத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் மறையப் போகிறது, சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஒரு 4-5 மாதமாகவே குடும்ப ரீதியில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய
ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் மீனத்துக்கு உண்டு. இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அனுசம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த சனி பகவான் நட்சத்திரத்தில் எந்த காலகட்டத்தில் டிராவல் பண்ணுறாருன்னா நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வரை. ஸோ இந்த 18 நாட்கள் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், அந்த சனி பகவானுங்கிறது உங்கள் லாபாதிபதியும் அவரே, விரையாதிபதியும் அவரே, உங்கள் ராசியில் இருக்கார். அப்போது இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் தீர்த்து வச்சிடும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு லாபம். பாக்யாதிபதி லாபாதிபதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் அல்லவா, நீங்கள் அப்படி எடுங்க. பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபாதிபதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லாபமோ ஒரு மகிழ்ச்சியோ கொடுக்கணுமோ இல்லையா? அது கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயத்தில் விரயத்தையும் கொடுக்கும், டிராவலையும் கொடுக்கும், ஒரு அலைச்சலையும் கொடுக்கும், டென்ஷனையும் கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஒரு வகையான சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை உங்கள் முயற்சியால். ஏன்னா செவ்வாயோட புதன் சேர்ந்திருக்கார். அந்த புதனுங்கிறது புத்திசாலித்தனமுக்க ஒரு கிரகம். அப்போ அறிவார்ந்த செயல்களில் ஈடுபட்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு லாபங்கள் செய்யக்கூடிய தொழிலோ அல்லது வேலையிலையோ, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, வளைஞ்சு நெளிஞ்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த காலகட்டத்தில் உண்டு. அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மீனத்துக்கு சிறப்பு அப்படின்னு சொல்ல வர. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். கேட்டை அப்படின்னாலே புதன் பகவான். அந்த புதன் அப்படின்னாலே 4ஆம் அதிபதி. மீனத்துக்கு யாருன்னா 4ஆம் அதிபதி. அப்போ 4ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார். செவ்வாய் நிலக்காரகன். 4ஆம் அதிபதி நிலம், வீடு, இடம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அப்போது அந்த 4ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுமோ இல்லையா? உண்டு. அப்போ வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரி என்ன ஓட்டங்களை ஒரு சிலர் கொடுத்துட்ருக்கும்ல, அது சக்ஸஸ் கொடுக்கும். இடத்த வாங்கலாம், நிலத்தை வாங்கலாம், வீடு அமைச்சு கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஏதாவது வாங்கணும் அப்படின்னு அந்த விருப்பப்பட்டு அதில் இறங்கிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் பக்காவாக இருக்குங்கிறது செக் பண்ணணும். இது மட்டும்தான். டாக்குமெண்ட் விலகங்கள் ஏதாவது இருக்காங்கிறது 100% செக் பண்ணணும் இந்த மீனராசி என்பது. ஏன்னா உங்கள் மனதை மறைச்சி எதையாவது ஒன்று செய்ய வச்சிரும். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில், ஷூரிட்டி விஷயத்தில், ஜாமீன் கையெழுத்து விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படணும். ஏன்னா 3ஆம் அதிபதி 8ல் இருக்கார். ஸோ ஒப்பந்தம் போடுறது, 3ஆம் அதிபதி 8ல் இருக்கார். ஸோ இந்த ஒப்பந்தங்கள் போடும்போது, கையெழுத்து போடும்போதும் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்து கையெழுத்து போடுவதும், டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறது வெரிஃபை பண்ணுறது இந்த காலகட்டம் சிறப்பு. ஆனால் வீடு வாங்கலாமா? வாங்கலாம். வீடு, வண்டி, நிலம், இடம் எல்லாம் வாங்கலாம். வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. 7ஆம் அதிபதி கூட்டு தொழில், ஜாக்கிரதையாக இருக்கணும். கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுக்கணும். கூட்டாளிகளுடன் கரெக்டாக பேணிக்கிறது நல்லது இந்த மீனராசி என்பர்கள். சொந்த தொழில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுன்னா 100% உங்கள் சுயஜாதகத்தை செக் பண்ணணும். ஏன்னா ஜென்மசனி நடக்குது. உங்கள் மனதை மறைச்சி சில விஷயங்கள் செய்துடும். ஸோ அதில் மட்டும் இருக்கும். ஆனால் புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், கன்சல்டன்சி, கமிஷன் பேஸ்டு தாராளமாக செய்து கொள்ளலாம். அதில் எந்த ட்ரபிள் உங்களுக்கு இல்லை. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி செய்யக்கூடிய தொழில்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மீனராசி அன்பர்கள். குழந்தை சார்ந்த விஷயங்கள்,
குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள், ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் நடக்கக்கூடிய தன்மைகள். என செவ்வாய்ங்கிறது அதிகாரம் அல்லவா, அதிகார பதவி கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா இந்த நவம்பர் மாதம் சூரிய பகவானும் 9ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார், குருவின் பார்வையில் இருக்கு. இப்ப பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மீனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.